நாட்டில் வெடித்த சிறைச்சாலை மோதல், ஜாலில் கள ஆய்வு செய்த நீதியமைச்சரின் முக்கிய கோரிக்கை. தடுப்பு காவலில் சுரேஷ் செலவுக்கு அநீதி, சிறைச்சாலைக்கு அனுப்புமாறு அடம்பிடிக்கும் மனைவி. கடவுச்சொல்லை வழங்க மறுக்கும் சுரேஷ் செலை, நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட பரபரப்பு குற்றச்சாட்டு. மாநசபை தேர்தலை கூடிய விரைவில் நடத்த அரசு உத்தேசம், வெளியான அறிவிப்பு. தமிழ் மக்களின் மனக்காயங்களுக்கு அன்பே உண்மையான மருந்து, அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் உருக்கம். கெகல்பத்ர பத்மேவின் கைபேசியில் 13 சிறை அதிகாரிகளின் இலக்கங்கள், 7 அரசியல்வாதிகளின் படங்கள் மீட்பு. தேர்தல்களை நடத்தாமல் ஆட்சியை நீடிக்க அரசாங்கம் சதி, சம்பிக்க குற்றச்சாட்டு. தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் செலவுக்கு பாரிய அநீதி இழைக்கப்படுவதாக முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர பத்திரமுள்ள நெலும் மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு கவலை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் அரச புலனாய்வு தலைவர் ஜெனரல் சுரேஷ் செலே பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் ஜனாதிபதியின் உத்தரவுக்கமைய 180 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். தற்போதைய அமைச்சரவை பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கிவிட்டு புதிய சட்டத்தை கொண்டு வரவுள்ள நிலையில் இந்த மாதம் 28ஆம் தேதியுடன் முடிவடையும் இந்த 180 நாள் தடுப்பு காவல் உத்தரவை மேலும் நீடிப்பது பொருத்தமற்றது. சுரேஷ் செலவின் மனைவி ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தடுப்பு காவல் உத்தரவின்றி அவரை விளக்கமறியலில் வைக்குமாறும், அவ்வாறு செய்தால் விசாரணைகளுக்கு அவர் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். 180 நாட்கள் கடந்தும் இதுவரை குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படாமலும் நீதிமன்ற நடவடிக்கை தொடங்கப்படாமலும் இருந்தால் அவரை விளக்கமறியலில் வைத்து சட்ட நடவடிக்கைகளை தொடருமாறு நாமும் வலியுறுத்துகின்றோம். சக்ரான் மற்றும் நவ்வர் மௌலவி இணைந்து இத்தகைய பயங்கரவாத தாக்குதலை நடத்த திட்டமிட்டுள்ளமை குறித்து 2015 முதலே குற்றப்புலனாய்வுத்துறை அறிந்திருந்தது. தாக்குதலுக்கு 3 மாதங்களுக்கு முன்பு வனாத்தாவிலும் 100 கிலோ வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டன. மாவனெல்ல புத்தர் சிலைகள் சேதப்படுத்தப்பட்டன. தாக்குதலுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்பு இந்திய உளவுத்துறையும் எச்சரித்தது. இவை அனைத்தையும் அறிந்திருந்தும் தடுப்பதற்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் 2016 முதல் 2019 வரை மலேசியா மற்றும் இந்தியாவில் தங்கியிருந்த சுரேஷ் செலவை எந்த அடிப்படையில் கைது செய்துள்ளனர் என்பதை அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும். ஈஸ்டர் தாக்குதல் குறித்து விசாரிக்க நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு உட்பட 7 உள்நாட்டு குழுக்களின் அறிக்கைகளிலோ அல்லது தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்களிலோ சுரேஷ் செலவின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. மேலும் 2 ஆண்டுகள் ஆய்வு செய்த FBI மற்றும் ஆஸ்திரேலிய போலீஸ் போன்ற சர்வதேச புலனாய்வு அமைப்புகளும் இது ISIS தாக்குதல் என்றே முடிவுக்கு வந்தன. அவற்றிலும் செலவின் பெயர் இடம்பெறவில்லை. சேனல் 4 ஊடகத்திற்கு LTT முன்னாள் உறுப்பினரான அசாத் மௌலானா அளித்த பொய் வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே சுரேஷ் செலே கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கூற்று முற்றிலும் பொய்யானது என முன்னாள் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட இமாம் ஆணைக்குழுவும் உறுதி செய்துள்ளது. சுரேஷ் செலே செய்த ரிட் மனுவுக்கு எதிராக பேராயர் கர்தினால் மட்டுமே மனு தாக்கல் செய்துள்ளார். தாக்குதல் நடந்தபோது சுரேஷ் செலே அரச புலனாய்வு தலைவராக இருந்தார் என்ற தவறான தகவலின் அடிப்படையிலேயே பேராயர் அதனை செய்துள்ளார். நாட்டின் பயங்கரவாத வலையமைப்பை அளிக்க பாடுபட்ட ஒரு படை வீரருக்கு இழைக்கப்படும் இந்த அநீதி கவலை அளிக்கின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார். தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் செலே விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சட்டமாதிபர் திணைக்களம் இது தொடர்பில் நேற்றைய தினம் நீதிமன்றில் குற்றம் சுமத்தியுள்ளது. தம்மை தடுத்து வைத்து விசாரணை நடத்துவதனை எதிர்த்து செலை தாக்கல் செய்த ரிட் மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சுரேஷ் செலவின் இலத்திரனியல் சாதனங்களின் கடவுச்சொற்களை வழங்குமாறு விடுத்த கோரிக்கைக்கு உரிய பதிலளிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் சுகர்சினி கேரத் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். குற்றப்புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் சானி அபேசகர சந்தேக நபரான செலே தொடர்பில் குரோத உணர்வுடன் செயல்படுவதாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளையும் அவர் நிராகரித்துள்ளார். இந்த குற்றச்சாட்டு அடிப்படையற்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கு தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள 13 இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் ஒன்றை தவிர அனைத்து மனுக்களும் செலவிற்கு சலுகை வழங்க வேண்டுமென்று செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கு தொடரப்படாத இந்த இடையீட்டு மனுதாரர்களின் மனுவை தள்ளுபடி செய்யுமாறு பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் சுகர்சினி கேரத் தெரிவித்துள்ளார். இதேவேளை சுரேஷ் செலவின் மனுவை பரிசீலனை செய்வது தொடர்பில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி பரிசீலனை செய்யப்படும் என நீதிமன்றம் அறிவித்துள்ளது.
மாநசபை தேர்தலை கூடிய விரைவில் நடத்துவதற்கு அரசாங்கம் உத்தேசித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது மாநசபை தேர்தல் நடத்தப்படாது என நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி கொட்டகட்சி சமீபத்தில் வெளியிட்ட கருத்து தொடர்பில் ஊடகவியலாளர்களால் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. அதற்கு பதிலளிக்கையில் மாநசபை தேர்தலை நடத்துவது குறித்து ஆராய்வதற்காகவே நாடாளுமன்ற குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நிதி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளது. சட்ட கட்டமைப்பு மற்றும் எல்லை நிர்ணய பணிகள் நிறைவடைந்தவுடன் நிச்சயமாக மாநசபை தேர்தலை நடத்த முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் நீண்டகால வேதனைகளுக்கும் அவர்கள் சந்தித்துள்ள உலக்காயங்களுக்கும் அதிகார அரசியலையோ சலுகைகளையோ தாண்டி அன்பு ஒன்றே உண்மையான மருந்தாக அமைய முடியும் என்றும் காணாமலாக்கப்பட்டோரின் குடும்பங்களின் கண்ணீரை துடைத்து நியாயமான தீர்வை பெற்றுத்தர தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உறுதியுடன் பயணிப்பதாகவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஆகஸ்ட் 30 அனுஷ்டிக்கப்படும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் சர்வதேச தினத்தை முன்னிட்டு காணாமல் போனோர் தொடர்பான அலுவலக ஏற்பாட்டில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி கர்ஷன நாணயக்கார தலைமையில் தேசிய நினைவேந்தல் நிகழ்வு நேற்று பிற்பகல் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். 30-40 வருடங்களுக்கு மேலாக இந்த பிரச்சனை புரையோடி போயிருக்கின்ற பிரச்சனை. 30-40 வருடங்களுக்கு மேலே மாத்திரமல்ல, இது ஒரு புறத்தில் நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது தென்னிலங்கையில் வருவோமாக இருந்தால் 1971ஆம் ஆண்டு காணாமல் போனவர்கள் இன்றும் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கிறார்கள். 1987ஆம் ஆண்டு 89ஆம் ஆண்டு காலப்பகுதியில் சுமார் தென்னிலங்கையில் 70,000த்துக்கு அதிகமானவர்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள். தோழர் அனுர தோழருடைய பெரிய சகோதரன் 88ஆம் ஆண்டு காணாமல் போய் இன்னமும் அவரது தாயார் தனது பெரிய மகன் இன்று வருவார் நாளை வருவார் என்ற போதி பூஜா நடாத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, எங்களோடு இருந்த பேராதனை கேம்பஸில் இருந்த டாக்டருக்கு படித்த ஒரு சிங்கள மாணவன் அன்று காணாமல் போய்விட்டான். அவருடைய வீடு அட்டனியில் இருக்கின்றது. நான் சென்றால் இன்னும் அவரது தாயார் அந்த போதி பூஜா செய்து கொண்டு, இல்லை எனது மகன் இறக்கவில்லை, அவர் வருவார் என்று பார்த்து. அதே போன்று தென்னிலங்கையின் மறுபுறத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கு இருக்கின்ற சிங்கள மக்கள் மத்தியில் இராணுவ வீரர்கள் காணாமல் இருக்கு. அவர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு இருக்கின்றது, இல்லை எங்களுடைய பிள்ளை வருவார் என்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று இங்கு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது அதே பாணியில் இன்றைக்கு வடகிழக்கில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்களை காணாமல் ஆக்கிவிட்டு அல்லது வலிந்து காணாமலாக்கப்பட்ட, அதாவது கைது செய்யப்பட்ட பிறகும் அல்லது ஒப்படைக்கப்பட்டதன் பிறகும் காணாமல் போனவர்களை பற்றி தேடி அலைகின்ற, திரிகின்ற, போராடுகின்ற, தாங்களது பிள்ளைகளுடைய படங்களை கையில் வைத்து கொண்டு இன்னும் அழுகின்ற குளறுகின்ற எங்களுடைய தாயார்களை இன்னும் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அந்த வகையில் எங்களுக்கு தேவை இருக்கின்றது. இந்த பிரச்சனை என்பது இன்றைக்கு நாங்கள் 1981ஆம் ஆண்டு காலத்திலிருந்தே நாங்கள் இதை திரும்பி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன? அந்த வகையில் பார்க்கின்ற போது தோழர்களே, விசேடமாக நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் அனுர தோழர் அன்றைக்கு இந்த அரசாங்கத்தை அமைக்கின்ற பொழுதே நாங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம் இருக்கிறது. மக்களுடைய இந்த துன்பத்தை அன்பினால் தவிர வேறு எதனாலும் மாற்ற முடியாது. அதற்கு சிறந்த உதாரணமாக இன்று பல காணாமல் போடும் குடும்பங்கள் உண்மையிலே எங்களது குடும்பமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வீடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது, அவர்களோடு உரையாடுகின்ற பொழுது, அவர்கள் வீட்டில் ஒரு தேநீரை அருந்துகின்ற பொழுது உண்மையிலேயே அந்த வகையான செயற்பாடு. இன்று காலையில் எங்களுடைய அமைச்சர் அரசன் நாணயக்கார் அவர்கள் காலையில் சென்றார்கள். நமக்கு எல்லோருக்குமே தெரியும், அந்த செஞ்சோலையில் இறந்து போன அல்லது செஞ்சோலை என்பது எங்களுடைய அநாதை இல்லத்தை பற்றி தெரியும். அப்போ அங்கு வாழுகின்ற பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்று நாங்கள் தேடி பார்த்தோமா? இல்லை. ஆனால் இன்று காலை அதிலிருந்து
18 பிள்ளைகளை தெரிவு செய்து அவர்கள் இன்றைக்கு குடும்பமாக மாறியிருக்கின்றார். 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீட்டு திட்டத்தை ஒப்படைத்தார். அதில் 3 பேர் இருக்கின்றார்கள், அவர்கள் குடும்பம் காணாமல் போய்விட்டது. அவர்களுக்கும் சேர்த்தே இதை நாங்கள் செய்திருக்கின்றோம். மறுபுறம் கடந்த காலங்கள் எங்களுடைய MP இளங்குமரன் அவர்கள் இந்த காணாமல் போன குடும்பங்களை வீடு வீடா தேடி செல்லுகின்ற ஒரு வேலையை ஆரம்பித்திருக்கிறார். அதெல்லாம் பெரிய பேப்பர்ல வெளியில வராது, டிவியில வெளியில வராது. இன்றைக்கும் கூட நாங்க சொல்லுகின்றோம், வேறு எதுவும் இல்லை. இங்க இருக்கின்ற காணாமல் போன எங்களுடைய மக்களுடைய வேதனைகள் என்னவென்று எங்களுக்கு தெரியும். என்னோடு இருந்த பல தோழர்கள் தோழிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள், காணாமல் ஆக்கப்பட்டார்கள். இன்றும் அவர்களுடைய குடும்பம் நெருக்கடியான நிலையிலே இருக்கிறது. 1987 ஆண்டு 89 காலப்பகுதியில் நானும் ஒரு போராட்ட களத்தில் இருந்தேன். அன்றைய காலகட்டத்தில் 70,000 சகாக்கள், எங்களுடைய சகாக்கள் கொல்லப்பட்டார்கள். எங்களுடைய தலைவராக இருக்கின்ற ரோகண விஜயவீரா கூட உயிரோடு பொருள கணத்தில் பேனரில் போட்டு எரிக்கப்பட்டார். அபகரான பல தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள், சித்திரவதைக்குள்ளானார்கள், சிறை அடைக்கப்பட்டார்கள். சிறைக்கு அடைக்கப்பட்ட சிறை வாழ்க்கை என்பது அது சித்திரவதை வாழ்க்கையை விட மிக அகூரமான வாழ்க்கை. எல்லாவற்றையுமே அனுபவித்தவர்கள் என்ற வகை. அப்ப இன்றைக்கு தெரியும், 2009 ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி யுத்தம் முடிவுக்கு வருகின்றது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது இந்த பிரச்சனைக்கு இன்னமும் இந்த பிரச்சனையை வைத்து அரசியல் செய்கின்ற ஒரு சிலரும் இருக்கின்றார். உதாரணத்துக்கு ஒன்றை நான் சொல்லுகின்றேன், சொல்லிவிட்டே போகின்றேன். நம்முடைய தமிழரசு கட்சியில் இருக்கின்ற சுமந்திரன் அவர்கள் இப்ப எல்லா இடம் போறார், நல்ல போகணும், காணாமல் போனவர்களா போறார், காணி வெடிப்பா போறார், கதைக்கிறார். இதே சுமந்திரன் கடந்த 2019 ஆண்டு அரசாங்கத்தில் இருக்கின்ற போது வீட்டத்தில் நான் பார்த்த ஒரு வீடியோ ஒன்று இருக்குது. காணி வெடிப்பு சம்பந்தமாக பேசக்கூடாது, காணி வெடிப்பு சம்பந்தமாக பேசினா தென்னிலங்கை குழந்துவிடும், தென்னிலங்கையில் பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை வந்த இந்த அரசாங்கம் வீழ்ந்துவிடும், அதனால் மைத்திரியும் ரணிகளையும் பாதுகாக்க வேண்டும் என்ற தோரணையில் கருத்து சொல்றான். நேற்று முந்தாள் பலாலிக்கு வந்தார். பலாலிக்கு வந்து என்ன சொல்றாங்க, பலாலியில் மக்கள் போராடுறாங்க. அது மாத்திரமல்ல, பலகாலி சகல காணிகளையும் விடுவிக்கும்படி கடந்த வாரம் தான் எங்களுடைய ஜனாதிபதி பாராளுமன்றத்திலிருந்து விசேடமாக இராணுவ தரப்பினருக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அதனால இப்ப எல்லாருக்கும் தெரியும், இன்னும் 1 வீக் அல்லது ஒரு மாசத்துள்ளுக்கு பெரும் தொகையான காணி விடுவிக்க போகுது. அப்ப அந்த நேரத்தில் இங்க இருக்கின்ற அரசியல் என்ன, ஒரு நாதியற்ற நிலையில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் நான் எந்த போராட்டத்தின் கீழே தான் விடுவிச்சு. நேற்று போயிட்டு என்ன சொல்றாரு நம்மட சுமந்திரன், நீங்க எல்லாருமே வாருங்கோ, கொழும்புல வந்து ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தும். ஐயா சுமந்திரன் அவர்களை நீங்க எதிர்ப்பு போராட்டம் நடத்தினாலும் நடத்தாவிட்டாலும் இப்போதே நாங்கள் டிசைட் பண்ணி முடிச்சிட்டோம். கடந்த காலத்தில் பலாலியில் இருக்கின்ற கிழக்கு புறத்தில் இருக்கின்ற காணிகள் கடந்த காலத்தில் விவசாயம் செய்வதற்காக விடுவிக்கப்பட்டுச்சு. ஆனால் அங்கே வீடு கட்ட முடியாது. நாங்கள் இப்போ முடிவெடுத்திருக்கிறோம், அதுகளுக்கு வீடு கட்டுறதுக்கு அனுமதி மக்களுக்கு கொடுக்கும். அது மாத்திரமல்ல, மேற்கு புறமாக இருக்கின்ற காணியில் குறும்பாச்சட்டி பிரதேசத்தில் இருக்கின்ற காணி விடுவிக்கப்படும். அது மாத்திரமல்ல, அனுரத்தோடு சொன்னார், அதாவது இந்த காணி விடுவிப்பின் போது 1981 ஆண்டு 88 ஆண்டு காலங்களில் சுவீகரிக்கப்பட்ட காணி. அப்போ அன்றைக்கு கேட்டார், இந்த காணி ஏர்போர்ட்டுக்கு வழங்கப்பட்ட காணிகளை வந்து நட்டேடு கொடுக்குறீங்களா? அப்போ அங்கே இருக்கின்ற அதிகாரி, சார் நாங்கள் நட்டேடு கொடுக்க போகிறோம், எந்த விலை என்ன 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 மதிப்பீட்டின்படி கொடுக்க போகிறோம், என்ன வெலிவேஷன் இருக்கும், அப்போ தற்காலிக வெலிவேஷனில் நாங்கள் கொடுக்க போகிறோம்னு சொன்னாங்க. தற்காலிக வெலிவேஷன் கொடுக்கின்ற போல அனுரத்தோடு சொன்னார்,
உங்களுடைய ஜனாதிபதி அனுர சொன்னார், சரி நீங்க தற்போதைய விலை மதிப்பீட்டின் படி காணிக்கான நட்டையிடை கொடுங்கள், ஆனால் அவன் 81ஆம் ஆண்டிலிருந்து அவர் காணி பயன்படுத்தவில்லை, அதற்கான ஒரு நட்டையிட்டையும் கொடுங்க. வேற எந்த ஜனாதிபதியும் இப்படி சிந்திக்கிறது இல்லை. யாழ்ப்பாணத்து மக்களை பற்றி எந்த ஜனாதிபதி இப்படி சிந்திக்கிறது இல்லை. அதனால வேண்டி இந்த சுமந்திரனமா அல்லது சுட்டு மாத்துக்களா இங்கே இருக்கின்ற வேறு கட்சிகளா, விசேடமாக எங்களுடைய ஊடகவியலாளர் நண்பர்களுக்கு இன்னைக்கு வேண்டுமென்றா பாருங்க, நாங்கள் இதெல்லாம் பேசுகிறோம் தானே, இதெல்லாம் வெளியில் வராது. ஆனால் வெளியில் ஒரு 10 அம்மாக்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் சொன்ன நீங்கள்லாம் சத்தம் போட வாங்க வந்து இருங்கோ, நாங்கள் பேசுவோம், உங்களோட வேதனை எங்களுக்கு தெரியுது. ஆனால் ஒரு சில அம்மாக்கள் வந்து போலீஸார் வந்து இழுத்து கொண்டு போனாங்க. அப்போ அந்த நேரத்தில் என்ன நம்மளோட மீடியாக்கள் எழுதுறாங்க, போர்க்களமான யாழ் கட்சியை போர்க்களமாகி விட்டது. தயவு செய்து நம்ம ஊடக நண்பர்கள் கும்பிட்டு கேட்டுக்கொள்றாண்ட, அப்பா மக்களோட விளையாடாதீங்க, இவ்வளவு நாளா விளையாண்டிங்க போதும், இந்த மக்களை காய்களா மாற்றாதீங்க. அது வந்து உண்மையில இன்றைக்கல்ல நாளைக்கல்ல நாளை மறுநாளாவது சொல்றாங்க, அந்த பாவம் உங்களை விடாது பின்துரத்தி கொண்டு வரும். வந்து என்றைக்காவது ஒரு நாள் உங்களோட பிள்ளைகளை கேட்பார்கள், அப்பா அன்றைக்கு அனுர அல்லது அந்த அரசாங்கம் இப்படியாப்பட்ட முடிவுகள்லாம் எடுத்து மக்களுக்காக நன்மை செய்கின்ற பொழுது நீங்கள்லாம் என்னப்பா ஊடகவியலாளர் இப்படி எழுதுனா என்று உன்னை காரி துப்புவானுங்க, மறந்துடாங்க. உங்களோட பிள்ளைகள் எங்களோட பிள்ளைகள் உங்களோட பிள்ளைகள். அதனால இந்த மாதிரியான இடங்களில் இந்த மாதிரி சென்சிட்டிவான பிரச்சனை மக்கள் இன்றைக்கு எனக்கு தெரியும். அன்றைக்கு நான் கிட்டத்தில் போனேன், முள்ளிய வளைக்கும் போனேன், ஒரு கூட்டத்தில் காய்ச்சி கொண்டு ஒரு அம்மா முன்னோடி வந்தாங்க. வந்து சொன்ன, ஐயா எனக்கு 4 பிள்ளைகள், 4 பிள்ளைகள் மாவீரர் ஐயா. நான் போயிட்டு அம்மா கட்டி கொடுத்து, அம்மா இப்போ என்னம்மா செய்கிறீங்கன்னு கேட்டேன். ஐயா நான் எந்த வயிற்று பொழைப்பை பார்க்கறதுக்கு ஐயா காட்டில் போயிட்டு விறகு சேகரிக்க போகிறேன். இதான் நிலைமை. 14 முன்னாள் போராளிகள் வீரர்கள் என்று எங்களுடைய தம்பட்டம் அடிக்கிறதை விட்டுவிட்டு அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துகின்ற டைஸ்போராவுக்கு நம்ம அழைப்பு கொடுக்கின்றோம். அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துகின்ற நாங்கள் இன்றைக்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கிறோம். இன்னைக்கு வீடுகளாக கட்டி கொடுக்கிறோம். 1700 வீடுகளுக்கு மேலே இந்த மாதம் ஆரம்பிச்சிருக்கிறோம். அன்று தோல் சொன்னார், மீள்குடியேற்ற வீடுகள் என்கின்ற நாமம் இனி வரும் காலங்கள் இருக்கக்கூடாது. அடுத்த வருஷம் முற்றாக நான் காசு தாரேன், 13,000 வீடுகள் தேவைப்படுத்தி எல்லா வீடையும் கொடுக்கும், க்ளோஸ் பண்ணணும் அந்த சாப்டரை. இனிமேல் மக்கள் மத்தியில் வந்து இவ்வாறான இந்த கிளேசங்களை ஏற்படுத்துகின்ற, இந்த சந்தேகங்களை ஏற்படுத்துகின்ற, இந்த வேற்றுமை ஏற்படுத்துகின்ற இவ்வாறான நிலையில இருந்து எங்களுக்கு மக்களுக்கு ஆன சேவைகளை தேவைகளை புரிந்து தெரிந்து கொண்டு செய்கின்ற கட்சி நாங்கள். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தடுத்து வைக்கப்பட்ட விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட கோராளகமகை மனதின பத்மஸ்ரீ பெரேரோ எனும் கெகல்பத்ர பத்மேவின் கையிறக்க தொலைபேசியில் இருந்து 13 சிறைச்சாலை உத்தியோகத்தர்களின் தொலைபேசி இலக்கங்களும் மொடல் அலைகள் உட்பட 7 அரசியல்வாதிகளின் புகைப்படங்களும் காணப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் செவ்வாய்க்கிழமை கொழும்பு நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்தியிருந்தனர். இந்தோனேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட கெகல்பத்ர பத்மே நேற்றைய தினம் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் கொழும்பு நீதிமன்றத்தில் அசங்க போதரகம முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டார். இதன்போது குற்றப்புலனாய்வு திணைக்கள விசாரணை அதிகாரிகள் விடயங்களை முன்வைக்கையில் சந்தேக நபருக்கு எதிராக பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கனேமுள்ள சஞ்சீவ என்பவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திலும் குறித்த நபர் 18வது சந்தேக நபராக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளார். எதிர்வரும் மாதம் 4ஆம் தேதி அன்று கனேமுள்ள சஞ்சீவ படுகொலை வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளமையால் அன்றைய தினம் சந்தேக நபரை மன்றில் முன்னிலைப்படுத்துமாறு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்குமாறும் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தனர். கடந்த வருடம் இந்தோனேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட மேற்படி சந்தேக நபர் 2025 ஆகஸ்ட் 30ஆம் தேதி அன்று நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதோடு தொடர்ந்து தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்தார்.
தற்போது அவரது தடுப்பு காவல் காலம் நிறைவடைந்துள்ளமையினால் அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு விசாரணை அதிகாரிகள் மன்றில் கோரியிருந்தனர். தொடர்ந்து விடயங்களை முன்வைத்த விசாரணை அதிகாரிகள் கனம் நீதவான் அவர்களே சர்வதேச போலீசாரால் பிறப்பிக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கைக்கு அமைய மேற்படி சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதோடு பாதுகாப்பு அமைச்சரின் உத்தரவின் பேரில் இன்றைய தினம் வரை தடுப்பு காவல் உத்தரவும் பெறப்பட்டிருந்தது. சந்தேக நபரிடம் இந்த கையடக்க தொலைபேசியை குற்றப்புலனாய்வு திணைக்களம் பொறுப்பேற்ற போதிலும் அதன் தரவுகள் அனைத்தும் அளிக்கப்பட்டிருந்தன. எனினும் அந்த தரவுகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தொழில்நுட்ப பிரிவினர் மீள பெற்றுக் கொண்டனர். அதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் 8441 தொலைபேசி அழைப்புகள், சுமார் 3 லட்சம் புகைப்படங்கள், 5031 காணொலிகள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட 1101 தொலைபேசி அழைப்புகளும் கண்டறியப்பட்டுள்ளன. மேலும் முக்கிய போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் 20 பேர் பற்றிய தகவல்களும் அவரது தொலைபேசியில் இருந்தமே கண்டறியப்பட்டுள்ளன. இது குறித்து போலீஸ் போதைப்பொருள் பணியகத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த 20 போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்காகவும் தனித்தனியாக 20 வங்கிக் கணக்குகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஏடிஎம் இயந்திரங்கள் மூலம் பண வைப்பு செய்யப்பட்ட பெருமளவிலான சீட்டுகளும் கண்டறியப்பட்டுள்ளதோடு சந்தேக நபரின் 17 வங்கிக் கணக்குகள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் சர்வதேச போலீசார் சிவப்பு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டுள்ள 19 சந்தேக நபர்களுடன் இவர் தொடர்புகளை பேணியமைக்கான தரவுகளும் அவரது கையடக்க தொலைபேசியில் கிடைத்துள்ளன. சந்தேக நபர் சட்ட விதிமுறைக்கு அமைய வெளிநாட்டுக்கு சென்று பின்னர் போலி விசாக்களை தயாரித்து 13 நாடுகளுக்கு 15 தடவைகள் சென்றுள்ளார். அத்துடன் சந்தேக நபர் துப்பாக்கிகளை வைத்திருந்தமை தொடர்பிலும் பல்வேறு நீதிமன்றங்களில் வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல்களை நடத்தாமல் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருப்பதற்கான சதித்திட்டத்தில் மக்கள் விடுதலை முன்னணியினரும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் செயல்பட்டு வருகின்றனர் என்று முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க குற்றம் சாட்டினார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் உண்மையான பிரச்சனைகளை புரிந்து கொள்ளாமல் தங்களது ஆட்சி காலத்தை நீடித்துக் கொள்வதற்காகவே அரசு 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை கையில் எடுத்துள்ளது. சில அமைச்சர்கள் தேர்தல்கள் வராது என பிரகடனம் செய்த போதிலும் ஜனாதிபதியோ அரசின் பேச்சாளரோ அதனை இதுவரை மறுக்கவில்லை. சர்வதேச நாணயத்தின் வழிகாட்டல்களின்படி நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு 2026 $8.6 பில்லியன் டாலர்களாகவும் 2027 $12 பில்லியன் டாலர்களாகவும் அதிகரிக்கப்பட வேண்டும். ஆனால் எந்தவித உற்பத்தி வளர்ச்சியோ புதிய முதலீடுகளோ இல்லாமல் வெறும் சமூக வலைத்தள விளம்பரங்களை கொண்டு நாட்டை நடத்த முடியாது. கடந்த 2022 மார்ச் 7 அன்று இலங்கை வங்குரோத்தாகும் நிலை குறித்து சர்வதேச நாணயம் ரகசிய கடிதம் மூலம் எச்சரித்திருந்தும் அதற்கு காரணமான எவர் மீதும் தற்போதைய அரசு இதுவரை முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை. உண்மையான பொருளாதார பிரச்சனைகளை மூடி மறைத்து மக்களின் கவனத்தை வேறு திசைக்கு திருப்புவதற்காகவே அரசு இத்தகைய நாடகங்களை நடத்துகின்றது. அரசின் இந்த ஏமாற்று வேலைகளுக்கு மக்கள் ஏமாந்துவிடக் கூடாது. கூட்டு எதிர்க்கட்சியாக நாடு முழுவதும் சென்று மக்களை விழிப்புணர்வூட்ட உள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார்.